கடன் கொடுத்தால் வராது. ஜாமீன் கையெழுத்து போட்டா இவங்க தான் பணம் கட்டணும். அப்படிங்கிறது பார்த்த உடனே எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. அத நீங்க பார்த்துக்கங்க. அதாவது இறுதி ரேகையிலிருந்து ஒரு கிளை புத்தி ரேகைய போய் இப்படி தொடணும். இறுதி ரேகையிலிருந்து ஒரு கிளை புத்தி ரேகை போய் தொட்டுச்சுன்னா, அவர்கள் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தா வராது. நீங்க வேணா கொடுத்து பாருங்க. கடன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வராது. ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா, நீங்க பணம் கட்டுற மாரி இருக்கும். ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா, நீங்க வந்து பணம் கட்டுற மாரி இருக்கும். ஒரு மனைவி சொல்லி கடன் கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த பணத்தை எல்லாம் இவரே கட்டுற மாரி ஒரு சிச்சுவேஷன் கூட உருவாயிருக்கு. அந்த மாரி நீங்க உங்க கையில இந்த மாரி ரேகை, அதாவது இந்த பக்கம் இருக்கிறது அது வேற விஷயம். இந்த இறுதி ரேகையிலேருந்து புத்தி ரேகை போய் இப்படி டச் பண்ணுதுன்னு வச்சுக்கங்க. அதாவது வெட்ட மாரி இந்த புத்தி ரேகைக்கும் விருது ரேகைக்கும் கனெக்ஷன் இருந்தாவே கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏமாற்றப்படுவீர்கள். கடன் கொடுத்தீங்கன்னா